இருங்க. டெய்லரிங் கிளாஸ்க்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மிஷினுடைய பார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் பற்றியும் நான் சொல்லிடுறேன். அதனுடைய செயல்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து த்ரெட்டை வந்து பொருத்தி வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து நூல் இதன் வழியாக கொண்டு வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்கும், 3 ஹோல் இருக்கும். அதில் வந்து ஒரு ஹோல் எனி ஒன்றில் நீங்கள் கோத்துட்டு அடுத்த 3வது தேர்டு வந்து டென்ஷன் வைண்டருக்குள்ளார நீங்கள் இந்த நூலை இறுக்கமாக கொடுத்துட்டு இந்த இதை டைட் பண்ணிக்கணும், இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து டெக்கப் லிவர்ன்ட்டு ஒரு பார்ட் இருக்கும். இந்த பார்ட்டு வழியாக நூலை வந்து இழுத்து கொடுக்கும் கருவின்னு சொல்லுவாங்க. இதன் வழியாக நூல் கோத்துக்கணும். இது வந்து தேர்டு. ஃபோர்த்து வந்து இங்கே ஒரு நாட்ச் மாதிரி இருக்கும். இதில் டச் பண்ணிவிட்டு வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க, த்ரெட்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் நீங்கள் கோத்துக்கிட்டு ஃபிஃப்த்து வந்து நீங்கள் வந்து நீடில்குள்ளார நீங்கள் கார்டில் இந்த நூல் அதன் வழியாக கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு நீடிலில் கோத்தோம். கோத்துடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாபின்னு சொல்லுவாங்க, கேஸுன்னு சொல்லுவாங்க, பாபின்னு சொல்லுவாங்க. பாபினை வந்து கேஸில் பொருத்திக்கணும். இதில் போட்டுக்கணும், செட்டிலில் போட்டுட்டு இப்போ மேலே நூல் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா நூல் மேலே வந்துடும். த்ரெட்டு அதாவது வந்து செட்டிலேருந்து நூல் மேலே வந்துருச்சு, த்ரெட்லேருந்து நூல் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இப்போ நீடில் பாரில் தான் இந்த நீடில் வந்து பொருத்தி இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு, அதாவது வந்து அமுக்கும் பாதம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பொருத்தக்கூடிய பாரு இந்த இடத்துல 2 பார் இருக்கும். வந்து இது வந்து துணியை நகர்த்தி கொடுக்கும் பல்லுன்னு சொல்லுவாங்க, பீடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கும். இதுதான் துணியை வந்து நம்மளுக்கு தைக்கிறப்ப நகர்த்தி கொடுக்கும். இது லிஃப்ட்ருன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை நம்ம துணியை உள்ளே வைக்கிறப்ப இது லிஃப்ட்ரு இது போட்டுக்கலாம். லிஃப்ட்ரு தூக்கிறதுக்கு இந்த லிஃப்ட்ரு பயன்படுத்துவோம். இது ஸ்டிச் ரெகுலேட்டர். இந்த இடத்துல ஸ்டிச்சு ரெகுலேட்டர், அதாவது ஸ்டிச்சு ரெகுலேட்டர் தையலின் அளவு இதில் நோட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4ன்ட்டு. அது நம்மளுக்கு எந்த அளவு நூல் அதாவது தையலுடைய நீளம் வேணுமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. வீலு, இது பேண்டு வீலுன்னு சொல்லுவாங்க. இந்த பேண்டு வீலையும் ஃப்ளை வீலையும் இணைக்கிறதுக்கு நாடாக கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பெடல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இது பெடல் போடுறப்போ மிஷின் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்கும் பொழுது தையல் நம்ம நூல் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இந்த தையல் வந்து நம்மளுக்கு போட வந்துடுச்சு. பாருங்கள், இந்த தையல் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ துணியில் தையல் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். டிகே மகேஸ்வரி.